அவன் முகத்தை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உங்ககிட்ட தனியா பேசும்போது இருக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னானா என்கிட்ட சொல்லுடி, நீ கண்டுக்காத. நான் கண்டுக்க மாட்டேன். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் இங்கதான் இருப்பேன். முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி சொல்லு. அரிசிமா இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து. அப்படின்னா இனிமே செந்திலும் மீனாவும் இங்கதான் இருக்க போறாங்களா? ஆமா மாமா. இருக்கட்டும் இருக்கட்டும், அதுதான் செந்திலுக்கும் நல்லது, மீனாவுக்கும் நல்லது. இப்போ உங்க அப்பா கண்காணிப்புல இருக்கான்னு வச்சுக்க, அவன் மாறிடுவான். டேய் மாப்ள, டேய் நீ என்னடா தீவிரமான யோசனையில இருக்க? ராத்திரி எப்படி தூங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க மாமா. எப்படி தூங்குறதுன்னு யோசிக்கிறியா? ஏப்பா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? போய் கட்டில படு, கோர்வை எடுத்து போட்டு கண்ணை நல்லா முடிக்க தூக்கம் தானா வந்துட்டு போகுது. ஏப்பா இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும்? மத்தவங்களுக்கு அப்படி படுத்தா தூக்கம் வரும், ஆனா எனக்கு வராது. ஏன்னா எனக்கு இப்பெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்கிறாரு. கண்ணை அதிகம் போட்டு யோசிக்காம இருந்தாலே தானா தூக்கம் வரும். ஏதாவது யோசிக்கிறதும் யோசிக்காம இருக்கிறதும் நம்ம கையில இருக்கு. யோசனை எல்லாம் தானா வருது. முன்னாடி எல்லாம் மயில் அம்பிட்டு போய் சொல்லிட்டாலே யோசிச்சு யோசிச்சு தூங்காம இருந்தேன். போனதுக்கு அப்புறம் குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் நிறுத்திட்டாலே யோசிச்சு யோசிச்சு தூங்காம இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைய காரணமா வச்சு அவ எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவாளோன்னு யோசிச்சு தூங்காம இருந்தேன். கடல குழந்தைய காட்டாம போயிருவாளோன்னு ஒரு யோசனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படி நல்லபடியா வளர்க்கறதுன்னு ஒரு யோசனை. இப்போ குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, இதை வச்சு நான் தூங்காம இருக்கிறேன். ஏமாமா இந்த கல்யாணத்தை தடுக்கவே முடியாதா? யாரான ஏப்பா பத்திரிகையை அடிக்க கொடுத்தாச்சு, நீ என்னடா இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்லடா சரவணா. ஆளுக்கு ஒரு விஷயம் பண்ணி வைக்கிறதுனால தான் நான் தூக்கம் இல்லாம அழைச்சிட்டு இருக்கேன்.